அரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடை ஏற்பட்டது என்று நான் கூறுகிறேன். ஏன்னா இன்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் வளர்ந்து தீரும். அந்த காலத்தின் கட்டாயம் இன்னைக்கே அதை பற்றி பிரச்சனை. இன்னைக்கு மே 17 உறுதிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்ததால் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் இருக்கிறோம். இந்த படத்தினுடைய கதையை வந்து புகழ் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் இருக்காரு. மற்ற பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியும். இன்னும் இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு. நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலம் இருக்கு. அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை வச்சு செலவு பண்ண முடியும். இந்த படத்துல வந்து கதையை முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்லா படங்கள் நினைச்சிருக்காங்க. நானும் விஷயம் மாசத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. போன மாதம் சிங்கப்பூர் சொல்லாருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து மலையாள படம் இப்படி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த புகழ் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா இதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர். எனக்கு முன்னாடி அவர் பழக்கம் எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்பதான் நான் பார்த்தேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு கேமரா இருக்கும், ஃப்ரேம் இருக்கும், ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும். பாகுபலி ஷூட்டிங்ல போனா தூர்தர்ஷன் ஒரு சைடு வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒரு பெரிய பெரிய ஃப்ரேம் வந்து கடலெல்லாம் போட்டு என்னடா படம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகனம் என்னப்பா நம்ம என்னமோ மனுஷர் வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்காரு. அவருக்கு அந்த புகழை ஸ்கிரிப்ட்ல அவருக்கு தைரியம் தான். உண்மையிலே நீங்க கமலாக்கி சத்தியம் தெரிஞ்சு அங்கேயே நானே சொல்லுவேன். புகழ்கிட்டே கூட சொன்னேன், இவ்வளவு செலவு பண்ணிருக்காரு. பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாக செலவு பண்ண மாட்டேங்கிறான்னு நினைப்போம். ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி ஒரு மனுஷன். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல. இவங்க பண்ண போறாரு. தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பாண்டல பெரிய பிரீமியர்ஸோட நடத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது ஆயிர வட சொல்ற கதை இல்லை, இது வந்து விஷுவலா வட சொல்ற கதை. அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர்மி உதயகுமார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்து அதை எடுத்து நடத்துறது வந்து சரிப்பே புரியமான படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு. சிவாஜி சார் வந்து நடிகர் உதயகுமார் வந்து அப்படி சின்ன பையன் 50 வருஷம் மேல புரியமான வந்து ஒவ்வொருதே சிவாஜி சார் கேட்பாரு. அவர் அப்படியே முடிச்சு போடுவார் உதயகுமார் சார். அவர் அப்பதான் நானும் வந்து ஒரே காலேஜ் யூனியர் பாட்னி, நானும் பாட்னி மாதிரி அவரு அந்த மாதிரி நடந்த விஷயங்கள். ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்த் எத்தனையோ பாட்டு, ஆனா ஒரு அருமையான பாட்டு எழுதுறது வந்து உதயகுமார். சின்ன ஒரு படத்துல வானத்தை போல மனப்படத்தை எங்க போனாலும் அவரு நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனப்படுத்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி போடுறாங்க. என்ன தவிர வசந்த சட்டைகள்லாம் 6 பேக்ஸ் வச்சிருக்காரு, ராஜீவ் சட்டைகள்லாம் 8 பேக்ஸ் வச்சிருக்காரு. இங்க ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம சயின்ஸ் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவருக்கு நம்ம புரிவான எல்லா படத்தையும் விக்ரம் தர்மா, சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் எல்லா படத்துலையும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாஸ்டர் சூப்பரா எங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க வேணாலும் போய் சண்டை போடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனா இன்னைக்கு சுத்தீஸ்வரன் எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசு மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோனாம நோக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் பாருங்க, விஷுவலா பார்க்க அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா இன்னும் எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கும். நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில இதே வைக்கலாம். ஆனா அந்த கட்டப்பாறை அப்படிங்கிறது காரணம் இங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் ரிலீஸ் பண்றாங்க, கட்டப்பாறை இன்னும் மக்கள் எல்லாம் அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் எதிர்காலத்துல வந்து ஸ்பைடர் மாதிரி சூப்பர்மேன் மாதிரி இது மாதிரி ஒரு பிரான்சைஸ் ஆயிடும். அந்த பிரான்சைஸ் ஆயிடும்னா காலம் கூட அது இருந்துட்டே இருக்கும். அந்த காலத்துல ஒரு டைம் சொல்றாங்க, இந்த அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அந்த பொருளுடைய சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு அரண்மனை காட்டுவாங்க. அது இவனும் போவான். போனா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான், இந்த இடம் விளையாண்டு இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துக்குவாங்க. இப்போ வெளியாடு போய் திரும்பி வருவாங்க. அது மாதிரி ஆயிடும். நம்ம 10 வருஷம் கழிச்சு இந்த ஆராய்ச்சியில நாம பெருசு போனா இன்னும் 10 வருஷம் 80 வயசு ஆகி போயிருக்கோம் சார். போனா இதுதாங்க கட்டப்போய் நமக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலில் கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சியா வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண முடியும். அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பான்ல போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகள்ல வாழும் இடமே தமிழ். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்தை பிறந்த காரணம் வந்து உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பரவி தமிழர்கள் அவங்க வந்து பலவிதமான மீடியாவில் தமிழ் சினிமாவை பார்த்துறாங்க. அதனுடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்கு. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் பிலிம் நீங்க தப்பு நிறுத்தி நம்ம சொல்றாரு. இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் பிலிம். இங்க சரியா ஓடாத படம் கூட அந்த பிரமாதமா போயிட்டு. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க. அது ஒரு தனி பிசினஸா இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். நான் வந்து கேட்கிற இந்த படத்தை எப்படியாச்சும் நல்லபடியா நல்லா இருந்தா நல்லா இருந்தா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்பதான் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கிற குறைகளை சொல்லும் போது நிறைகளை குறைகளை சொல்லும் போது தான் அது நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருப்பிக்கு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவாக இருந்தால் போகும். ஏதோ நாங்க செலவு பண்ணி நினைச்சோம், நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால நீங்க போன பிரச்சனை அவசியமே இல்லை. அது ஊடகமும் கிடையாது. அதனால உங்க மனசு தெளிவாப்பட்டதை எழுதுறேன். நான் அப்படிதான் பேசுறேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பத்தி எப்படியாச்சுமே அது கொஞ்சம் நாய் போடுது. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுறேன். அதுதான் இருக்கிறது. எனக்கு இந்த படத்துல 2 ஹீரோ நான் நினைக்கிறது வந்து மன்சூர் சாரும் டைரக்டர் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையா சில படம் வந்து இந்த படம் நடிகர்களை வைக்கிச்சு, சில படங்கள் வந்து கதை வசனம். உதாரணத்துக்கு அந்த காலத்திலேயே ஸ்லோபாரசன் சார், ஸ்ரீசேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு பேசிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கல செய்யணும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர், அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர், இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்கள் தினம் எம்ஜிஆர் காலத்துல நடிகர் தினம் சிவாஜி சார் காலத்துல 75% கதை 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்க காலத்துல நான் 50 ஆயிடுச்சு. உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க மணிமணன் தான் வந்து கதை சொல்லுங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, காமெடி சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கையெழுத்து வாங்கி கதை கையெழுத்து தெரியும். ஆனா இப்ப அப்படி கதை கையெழுத்து டிசைட் பண்ண முடியாது. இப்ப எல்லா ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போதுதான்
ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா உலக சினிமாவோட நம்ம போட்டு போறோம். நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க, இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசுறோம். இன்னைக்கு அதை முறியடிச்சிடல. ராஜமௌலி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா? அதனால எதிர்காலத்துல குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதுல இப்படிதான் இருக்கு. குடும்ப கதை கூட இந்த மாதிரி விஷயம் இருக்கு. வெளியே சக்சஸ் பண்ணி ஒரு பிரான்சைஸ் பண்ணி ஆல்ரெடி கட்டப்ப ஒரு பிரான்சைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அனிமேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு பேட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறிடுச்சு ஒரு கேரக்டர். அது காலத்தால் அழியாத கேரக்டர். அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் டிசம்பர், அதுவும் டிசம்பர் தானே பேரு, அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நினைச்சிருச்சுனா அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படி ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.